இந்த 7G படம் வந்து ஒரு ஹாரர் மூவி அப்படின்றது உங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த ஹாரர் மூவின்றது ஒரு ஆவியினுடைய அட்டகாசங்கள் தான். இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்க அத்தனை பேரும் விட்லாச்சாரியாவினுடைய வாரிசுகள் தான். அவர் தான் ஜெகன் மோகினின்றதெல்லாம் உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அதெல்லாம் வந்து பேய்கள்லாம் வந்து அடுப்பில் தலையை விட்டுக்கிட்டு கஞ்சி காய்ச்சும், காலை விட்டு ரசம் வைக்கும். அப்படியெல்லாம் பயங்கரமான படங்களை விட்லாச்சாரியா எடுத்தார். அதுக்கு பிறகு பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியும், பேய் கதை மன்னன் பிடி சாமினே ஒருத்தர் இருந்தார். அவர் பேய் கதைகள் மட்டும்தான் எழுதுவார். அப்படியாக இப்படியெல்லாம் ஒரு பெரிய வரலாறு நமக்கு இருக்குது. முன்னாடிலாம் வந்து இங்கிலீஷ் படம் தனியாக பார்த்தா அவங்களுக்கு 1 கிலோ தங்கம் தராங்களாம். அது வந்து மெட்ராஸில் தான் அந்த படம் ஓடிட்டு இருக்கான்லாம் எங்கள் தஞ்சாவூரில் பேசிக்குவாங்க. அப்படி சினிமாவுக்கும் எழுத்துக்கும் பேய்கள் வந்து மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணியிருக்கு. அந்த பேய்களில் நல்ல பேய், பயங்கரமான பேயின்னு 2 இருக்கு. நம்ம மரணத்துக்கு பிறகு ஒரு நல்ல பேயா ஆகுவோமா இல்லை பயங்கரமான பேயா தான் சுத்துவோமான்றது நம்ம மனசாட்சிக்கு தெரியும். ஏன்னா பேய்கள் எல்லாமே அலையிற பேய்கள் அத்தனையுமே ஏதோ மனசுல குறை வச்சுக்கிட்டு இருக்கிறதா ஒரு புரளி இருக்கு. அந்த மனசுல தீராத ஆசைகளால் தான் அந்த பேய்கள்லாம் வந்து உலகத்துல சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. அப்படி ஒரு பேயை பற்றிய கதை தான் இந்த 7G. இதை வந்து அன்பு தம்பி ஹாரூன், அதாவது ஹாரூன் இயக்குனர் தயாரிப்பாளர் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நொடியிலையும் ஒரு ஹியூமர் யாராவது சொல்லணும்னா அது வந்து ஹாரூனால முடியுது. நான் கவனிக்கிற வரைக்கும் அப்படி ஒரு அருமையான ஹியூமர் சென்ஸ் உள்ள தம்பி தான் ஹாரூன் இயக்குனர். ஆனால் அவர் வந்து இப்படி ஒரு பயங்கரமான பேய் படம் எடுக்கிறாருன்றது தான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது உண்மையாலுமே. அப்புறம் இந்த அதில் வந்து ஹாரூனும் பையன் ஒருத்தன் இருக்கான், அவருடைய பையன். 2 பேரும் ஹியூமர் பண்ணிக்கிறத பார்த்தா பயங்கரமாக இருக்கும். அப்படி ஒரு அழகான இது. அந்த பையன்கிட்ட கேட்டேன், அவங்க அம்மாவும் அப்படி தான் ஹியூமர் பண்ணி பேசிக்குவாங்களாம். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி ஒரு அழகான ஹியூமர் குடும்பத்திலேருந்து இப்படி ஒரு பயங்கரமான ஹாரர் படம் எடுக்கிறாங்கன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அடுத்து வந்து இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சித்தார்த். எங்களுக்கெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான படம்னா பிரம்மாண்டமாக எங்களுக்கு தெரிய சித்தார்த்து தான். நாங்கள் அண்ணாந்து தான் அவரை பார்ப்போம். இன்னைக்கு கூட ஆறுன்னு சொன்னான். அப்படி ஒரு சித்தார்த்து இந்த படத்துக்கு மிகச்சிறந்த ஒரு இசையும், அதாவது மிகச்சிறந்த முறையில் ஒரு கேரக்டரும் பண்ணி தந்திருக்காரு. நான் அவரை பார்த்து பிரமிக்கிறேன் இந்த படத்தில். அடுத்து இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் கண்ணன், எங்கள் திருவாரூர் சிங்கம். அவனை வந்து இந்த படத்தில் மிகச்சிறந்த முறையில் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கான். அவன் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால் நீங்கள் அவசியம் நம்பி அந்த பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து, டேய் தம்பி யாராடே ஏந்திராடே எங்களா இருக்கான், அவனுக்கு அவசியம் பொண்ணு ஏதாவது பாருங்கள். ஏன்னா ரொம்ப நாளாக நானும் பல பேர்கிட்ட சொல்லி பார்க்குறேன்ப்பா. என்னென்னா நீங்களாம் ஒரு சமூகத்துக்கு ரொம்ப நன்மை பண்ணுற பத்திரிகையாளர்கள். இந்த வேலையும் நீங்கள் பண்ணி தந்தால், அது ஒரு நல்ல பையனுக்கு பண்ணி தந்தால் அது நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையான பையன், நம்பி பொண்ணு கொடுக்கலாம். இந்த படமும் வெற்றி அடையணும், அவனுடைய வாழ்க்கையும் ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சி வெற்றி அடையணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள்.